ஒரு மார்க்க அறிஞர் ஒரு வாழ்க்கை சிறந்து போக வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் மிக முக்கியம் என்றார். ஒன்று அஸ்ஸபர், இரண்டாவது வல் யகீன், உறுதி. அஸ்ஸபர் பொறுமை, இரண்டாவது யகீன் உறுதி. சிலருக்கு சில விஷயங்கள்ல பொறுமை இருக்கும், உறுதியே இருக்காது. எப்படா முடியும், பொறுமை ஆள் பொறுத்து தாய்க்கிறாரு, எப்படா இது முடியும், ஏன் யகீன் இல்லை, எந்த நிமிஷம் வெடிச்சு செதற வாய்ப்பு இருக்குது, பொறுமையே இல்லை. சிலருக்கு யகீன் இருக்குது, சபரே இல்லை. எனவே நம்ம என்ன, அதாவது யகீன் இல்லை, சபர் இல்லை, இந்த ரெண்டும் இருந்தால்தான் லைஃப் என்ன செய்யுமா, சரியாக போகுமா. சபர் இருந்தால் மட்டும் சரி வராது, யகீன் இருந்தால் மட்டும் என்ன சரி வராது. இந்த ரெண்டும் தான் இந்த வாழ்க்கையுடைய அடிப்படை. இதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலமன் சபர வகஃபர் இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். அப்படிதானே, வலமன் சபர வகஃபர் இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். யாரு பொறுத்து மன்னிக்கிறாரோ, ரெண்டு விஷயம், பொறுத்து மன்னிக்கிறாரோ, இது உறுதி எடுக்கின்ற விஷயங்களில், உறுதியான விஷயங்களிலேயே மிக முக்கியமான தலையாதது அல்லாஹ் தஆலா சொல்றார். யாருக்கு முடியும் இது? பொறுத்து மன்னிக்கிறது என்றது லமின் அஸ்மில் உமூர், கஷ்டமான காரியங்கள் ஒன்று என்று அல்லாஹ் தஆலா பொறுத்து மன்னிக்கிறது. நம்மளும் நிறைய பேரை மன்னிக்கிறோம், வேற வழி இல்லாம, செய்யறதுக்கு வழியே இல்லை. ஜனாதிபதியை மன்னிச்சுட்டு, உனக்கு ஒன்றும் செய்யலாது, தண்டிக்கல் உனக்கு எதுவுமே செய்து விடலாம். ஊர் அமைச்சரை மன்னிக்கிறது, மன்னர்மாரை மன்னிக்கிறது, எல்லாரையும் மன்னிச்சிடுறது. பக்கத்து ஒருத்தன் கிடைச்சானா அவனுக்கு காட்டி விளங்கிட்டா. ஆனா ஊர்ல உள்ள எல்லாரையும் அவர் மன்னிச்சுக்கிறார், வேற வழி இல்லை. இந்த மன்னிப்பல்ல, வஹுவ காதிருன் அலைஹி வஹுவ. அதனாலதான் இமாமுன் ஆதில், நீதியான மன்னனுக்கு என்ன நிழல் கிடைக்கும் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு அநீதி இழைக்கிற வாய்ப்பெல்லாம் முன்னாலே இருக்குது. அநீதி இழைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் முன்னால இருக்குது. அவனுக்கு நிழல் நீதியான மனிதன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கலாம் தானே, ஏன் சொல்லல? நீதியான மனிதன் நீதி செலுத்துற லேசு, ஆற்றல் இல்லாட்டி தான் நம்ம நீதி செலுத்துறமா இல்லை எல்லாரையும் மன்னிச்சு, அந்த நீதி அல்ல. மன்னராக இருந்து கொண்டு நீ மன்னிச்சு சொன்னா நீ நீதி அறிவாய். அதனாலதான் மன்னருக்கு அந்த நிழல் கிடைக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பொறுமை ஒரு பாரமான செயல். பொறுமை ஒரு பாரமான செயல் என்பதனால தான் இந்த விஷயம் சொல்லப்படுது.